இளம்பெண் மரணம் குறித்து உடற்கூறாய்வு வந்த பிறகும் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்காக நீலகிரி மாவட்டம் உதகை மேற்கு காவல் நிலையத்தை 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மீண்டும் இணைப்பில் அன்பழகன் இணைகிறார். வணக்கம் அன்பழகன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சோனியா. நீலகிரி மாவட்ட மேற்கு காவல் நிலையத்தை இன்று அதாவது உதகையில் இளம்பெண் ஆசிகா பர்வீன் மரணம் குறித்து உடற்கூறாய் வந்த பிறகு இதுவரை சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய தயங்கும் காவல்துறையை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பெண்ணின் பெற்றோர் உதகையில் உள்ள மேற்கு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றன. அதாவது கடந்த 2 வருடத்துக்கு முன்பாக ஆசிகா பர்வீன் என்பது திருமணமாகியுள்ளது. ஆசிகா பர்வீனுக்கும் அவர்களுடைய மாமியாருக்கும் அடிக்கடிக்க தகராறு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 75 நாட்களுக்கு முன்பாக ஆசிகா பர்வீன் இறந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் பெற்றோர்கள் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்துள்ளனர். இதனால் விசாரணையானது தாமதமாகி வந்த நிலையில் இன்று பெற்றோர்கள் மற்றும் அவர் உறவினர்கள் மேற்கு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என முற்றுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.